சீதையின் சுயம்வரத்தில் சிவனின் வில் உடைந்தது. அந்த ஒலி உலகெங்கும் பரவியது. அந்த சத்தத்தை கேட்டதும் பரசுராமர் கண்கள் எரியும் தீ போல கையில் கூர்மையான பரசுவுடன் சபைக்குள் பாய்ந்தார். இதை யார் செய்தார்? சிவபெருமானின் வில் உடைக்கும் தைரியம் யாருக்குண்டு என்று முழங்கினார். சபை முழுவதும் அச்சத்தில் உறைந்தது. பரசுராமரின் கோபம் புயலாய் கொந்தளித்தது. அப்போது ராமர் அமைதியுடன் முன் வந்தார். மெல்ல நமஸ்காரம் செய்து தாழ்மையுடன் இனிமையான குரலில் பேசினார். மகாபிராமணா, நான் உம்மை போற்றுகிறேன். உமது கோபம் தெய்வீகமானது. ஆனால் நான் செய்தது உத்தரவு பெற்ற பணி மட்டுமே. நான் யாருக்கும் எதிரியாக வரவில்லை. பரசுராமரின் கண்களில் இன்னும் தீ இருந்தது. அவர் தனது வில் ராமரிடம் கொடுத்து, இதனை தாங்கினால் உன்னை ஒப்புக்கொள்கிறேன் என்றார். ராமர் எந்த சிரமமும் இன்றி அந்த வில் ஏந்தினார். அவரது முகம் அமைதியால் ஜொலித்தது. அந்த தருணத்தில் பரசுராமரின் கோபம் கரைந்தது. ராமரின் தெய்வீக தன்மையை உணர்ந்து அவர் கைகளை கூப்பி வணங்கினார். நீதான் தர்மத்தை நிலைநாட்ட வரப்பெற்றவன் என்று ஆசீர்வதித்து பரசுராமர் அமைதியுடன் அங்கிருந்து புறப்பட்டார். இவ்வாறு கோபம் சமாதானமாக மாறி உலகம் ராமரின் கருணை, அமைதி, தெய்வீகத்தை அறிந்தது.